முன்னொரு காலத்தில் பேரரசான மலவ நாட்டின் அரசர் மார்த்தாண்டன் வரிகட்ட மறுக்கும் சிற்றரசான தமது மலவ நாட்டின் மீது போர் தொடுக்கப் போவதை தம் நாட்டு ஒட்டர் மூலம் அறிந்து பின்பு மிகவும் கவலைக்குள்ளானாள் மலவ நாட்டின் இளவரசி மாயாவி. மாயாவி பேரழகி மட்டுமல்ல, அறிவிலும் போர்க்கலையிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்ற வீர பெண்மணியும் கூட. பல பேரரசர்கள் தங்களது இளவரசர்களுக்கு பெண் கேட்டும் யாரையும் மனதுக்கு பிடிக்காததால் மறுத்துவிட்டாள். மலவ நாட்டின் அரசர் தன் கீழுள்ள மலவ நாடு வறட்சியின் பிடியில் இருப்பதால் தான் வரிகட்ட இயலவில்லை என்பதை ஒற்றர்கள் மூலம் அறிந்திருந்தும் இதை சாக்காக வைத்து மாயாவியை தன் மகனான இளவரசன் மகேந்திரனுக்கு திருமணம் செய்ய சம்மதிக்க செய்யும் நோக்கமே போருக்கான ஏற்பாடாக இருக்கும் என நமது நாட்டு மந்திரி ஒருவரின் கருத்தை ஆமோதித்தார். மாயாவியின் தந்தையும் மலவ நாட்டின் அரசருமான கராவி, குழந்தாய் கூறுகள் தந்தையே, மலவ நாட்டு பேரரசு நம் சிற்றரசு மீது போர் தொடுக்க உத்தேசித்துள்ளதை அறிந்து எனது தூக்கம் தொலைந்து போனது. பேரரசை எதிர்த்து வெற்றி கொள்ளும் படை பலம் நம்மிடம் இல்லை. நன்றாக யோசித்து பார்த்தேன். ஒன்று, நாட்டை அவர்களிடமே கொடுத்துவிட்டு சாதாரண பிரஜைகளாக நாம் வாழ தயாராக வேண்டும், அல்லது அவர்கள் கேட்பதை கொடுத்துவிட்டு நாட்டை ஆள வேண்டும். அவர்கள் கேட்பது நம் மண்ணை அல்ல, என் மனதை அல்லவா கேட்கிறார்கள். மனதை கேட்பவர்கள் அதே போன்று தன்னிடமுள்ள மனதை கொடுக்க வேண்டும். ஒரு மனதை பாவம் அந்த பேரரசின் மகன் எத்தனை பேருக்கு கொடுப்பார்? ஏற்கனவே 5 சிற்றரசர்களின் இளவரசிகளை போர் தொடுப்பதாக பயமுறுத்தி மனைவிகளாக்கி அந்த புறத்தில் ஆசை நாயகிகளாக அடைத்து வைத்துள்ளார். அதில் நான் 6ஆவதாக போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்களா? உன்னை பட்டத்து மகாராணியாக வருங்காலத்தில் அரசனாகும் போது அறிவிக்கப் போவதாக கூறியுள்ளார். மேலும் நமது நாட்டின் பாதுகாப்புக்கு படை வீரர்களை அனுப்புவதாகவும் தற்போது வறட்சியின் பிடியில் இருக்கும் நமக்கு 5 வருடங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்புகிறார்களாம். இதுவரை நாம் கட்ட வேண்டிய வரியை ரத்து செய்வதோடு இனிமேல் எப்போதும் வரியை கட்டாமல் வரி வசூலிக்கும் சட்டத்தையே ரத்து செய்வதாகவும் கூறியுள்ளார்கள் என கூறிய தந்தையின் தற்போதைய இக்கட்டான நிலையையும் நாட்டில் வாழும் மக்களின் தேவைகளையும் நலன்களையும் கருதிய இளவரசி மாயாவி தனக்கு பிடிக்காவிட்டாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்க வேறு வழியில்லாத நிலையில் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க மகிழ்ந்து போன தந்தை கராவியும் உடனே ஒற்றனை அழைத்து செய்தியை மலவ நாட்டிற்கு சொல்ல சொல்லி அனுப்பி வைத்தார். செய்தியை கேட்டதும் செய்தி சொல்ல வந்தவனுக்கு தன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பரிசாக கொடுத்துவிட்டு தன் ஒரே மகனும் பட்டத்து இளவரசுமான மகேந்திரனை கட்டி தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் மலவ நாட்டின் பேரரசர் மார்த்தாண்டன். 70 வயது நிறைவு பெற்ற நிலையிலும் 20 வயது இளைஞனை போல உடலை திடகாத்திரமாக ஒரு மாவீரனை போல வைத்திருந்தார். கடந்த வருடம் தீராத நோயால் இறந்துவிட்ட மகாராணியான மனைவி மந்திரியை எண்ணி மகிழ்ச்சியை இழந்தவருக்கு மகனுக்கு ஆட்சியை கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க எண்ணமில்லை. தமது ஆட்சியை பறந்து விரிந்த தேசமாக உருவாக்க வேண்டும் என்று பேராசை கொண்டவராகவே வலம் வந்தார். சுற்றிலும் இருக்கும் சிற்றரசுகளை போர் தொடுத்து பிடித்தவர் அவர்களிடம் வரி வசூல் செய்வதோடு அந்த நாடுகளின் இளவரசிகளை மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களது எதிர்ப்பை திருமண உருவால் முறியடித்தார். மகாராணி இல்லாத மன்னர் கொம்பில்லாத காளைக்கும் தந்தமில்லாத யானைக்கும் சமம் என்பதை உடனே இருக்கும் மந்திரிகளிடம் அடிக்கடி கூறுவார். மலவ நாட்டு மன்னன் தனது ஒரே மகளான மாயாவிக்கு தனது அரண்மனையிலேயே திருமணத்தை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த நிலையில் தங்களது அரண்மனையில் தான் திருமணத்தை நடத்த வேண்டும் என பேரரசர் கட்டளையிட மறுக்க முடியாமல் தனது பரிவாரங்களுடன் அன்பு மகளையும் பல்லாக்கில் அழைத்துக் கொண்டு வளவ நாடு நோக்கி புறப்பட்டார் கராவி. பெரிய விழாவாக திருமண நிகழ்வு இருக்கும் என சென்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. திருமணத்திற்குரிய சுவடோ தெரியவில்லை. தங்குவதற்கு சிறிய அரண்மனையை ஒதுக்கி கொடுத்தார்கள். குழப்பத்துடன் அரண்மனையில் அமைக்கப்பட்டிருந்த மணமேடைக்கு மாயாவி அழைத்து வரப்பட்டு அமர வைக்கப்பட்டார். அவர்களது வழக்கப்படி மணமகள் முகத்திரை அணிந்திருக்க வேண்டும். திருமணம் முடிந்து அந்த புற முதலறிவில் அறையில்தான் தாலி கட்டிய கணவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்னும் நிலை வழக்கத்தில் இருந்தது. திருமண நிகழ்வு நடந்த போது மலவ நாட்டின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, பதிலாக கண்ணீர் கரை புண்டு ஓட ஆசீர்வதித்தனர். தனது மகள் பெரிய பரந்த வளதேசத்தின் மகாராணியாக போகிறாள் என்பதை தவிர வேறு சிந்தனையை மனதில் புகவிடாமல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார். பல யுத்த களங்களில் வெற்றியை கண்டும் தன் மகள் விஷயத்தில் தோல்வியை கண்ட கராவி அந்த புற முதலிரவு அறையில் எதிர்பார்ப்புடன் பணிப்பெண்களை வெளியே அனுப்பி வைத்த மாயாவி தாலி கட்டியவனின் முகத்தை காண ஆவலுடன் காத்திருந்தாள். திருமணத்தின் போது தனது முகம் வெளியே பார்க்க முடியாமல் மறைக்கப்பட்டிருந்தாலும் மணமகனின் கைகளை பற்றிய போதே வித்தியாசத்தை உணர்ந்த போது தாம் 2 வகையில் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொண்டவள் சாதாரண பெண்மணியாக இல்லாமல் வீர பெண்மணியாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவளாக வளர்க்கப்பட்டதால்
கலங்காமல் கண்ணீர் விடாமல் வருவதை எதிர்கொள்வோம் என்னும் மனநிலையில் இருந்தபோதும் இளம் வயது வீரனின் காலடி சத்தம் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்து மனதால் அதிர்ந்தாள். நாட்டின் இளவரசன் மகேந்திரன் அந்த புறத்தில் பிரவேசித்தான். பேரழகி மாயாவி என அவன் கூறிய போது மேலும் பேரதிர்ச்சியாக இருந்தது. உன்னை எனது மனைவியாக, இந்த பேரரசின் மகாராணியாக அடைய பல ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் இல்லை 7 லோகத்திலும் உன்னை போன்ற அழகியை காணவே முடியாது. அப்படிப்பட்ட தேவலோக அழகியான மலவ நாட்டு இளவரசியை எனக்கென்று மனமுடிக்க அழைத்து வந்து சூழ்ச்சி செய்து தான் மணந்து கொண்ட கிழவனான எனது தந்தையை இப்போதே சிரசேதம் செய்து விட்டுத்தான் ஒரு மன்னனாக உன்னை சந்திக்க இங்கே வந்துள்ளேன். அந்த கிழவன் கட்டிய தாலியை நானே அவன் தலையை வெட்டிய வாளால் அறுத்து விடுகிறேன். உடனே என்னிடமுள்ள தாலியை உனக்கு கட்டி மனைவியாக்கி மகாராணியாக்குகிறேன் என கூறி அவளிடம் மயங்கி நெருங்கிய மகேந்திரவர்மனிலிருந்து வாளை லாபகமாக எடுத்துக்கொண்டாள் மாயாவி. காலையில் உன் தந்தை என் கழுத்தில் தாலி கட்டிய போதே நான் இந்த நாட்டின் மகாராணியாகிவிட்டேன். நீ யார் அந்த பட்டத்தை எனக்கு தருவதற்கு? நான் பேரரசன் மார்த்தாண்டின் மனைவியாகவே இருந்துவிட்டு போகிறேன். அதுதான் எனக்கு பெருமை. காலங்காலமாக அரண்மனை பெண்களுக்கு கிழவர்களை கைப்பிடிப்பது புதிதல்ல. அனைத்தையும் சொல்லியே எனது தந்தை என்னை வளர்த்துள்ளார். எனது கணவனின் தலையை கொய்த உன் தலையை நான் கொய்யாமல் விட்டால் அது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக போய்விடும் என்று கூறி ஒரே வீச்சில் அவனை வாளால் வெட்டி சாய்த்தவள் உடனே வீரர்களையும் மந்திரிகளையும் அழைத்து அரச சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்தவாறு பலவ பேரரசின் பேரரசியாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டாள். இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள்னு போட்டுக்குங்க. அடுத்து ஒரு சூப்பரான கதை போட போறேன். அது உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த கதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதைகள் பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.